தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. பாரம்பரியப்படி தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டதை தொடர்ந்து உடனடியாக தேசிய கீதம் பாடப்பட்டது. இதுவரை ஆளுநர் உரைக்கு பின்னரே தேசிய கீதம் பாடப்படும் மரபு கடைபிடிக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த மாற்றம் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. முந்தைய திமுக ஆட்சியின் போது அப்போதைய ஆளுநர் RN ரவி தேசிய கீதத்தை கூட்டத்தொடரின் தொடக்கத்தில் பாட வேண்டுமென வலியுறுத்தினார். ஆனால் திமுக அரசு தமிழ்நாடு சட்டமன்ற மரபு என கூறி அதை நிராகரித்து ஆளுநர் உரைக்கு பின்னரே தேசிய கீதம் பாடப்பட்டது. இப்போது தாவேக ஆதரவு அரசின் கீழ் இந்த மரபு மாற்றப்பட்டிருப்பதாக திமுகவினர் குற்றம் சாட்டுகின்றனர். திமுக IT விங் உள்ளிட்ட தரப்புகள் மாற்றம் என கூறி வந்தவர்கள் சட்டமன்ற மரபுகளை அடமானம் வைக்கிறார்களா என கேள்வி எழுப்பியுள்ளனர். தமிழ்தாய் வாழ்த்தோடு துவக்கத்திலேயே தேசிய கீதம் இதுதான் உங்கள் மாற்றமா என விமர்சனங்கள் சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி வருகின்றன. இதனிடையே தாவேக தலைவர் விஜயின் ஒரு வீடியோ தற்போது பெருமளவில் வைரலாகி வருகிறது. அதில் கோபத்துடன் கையை உயர்த்தி எச்சரிக்கை செய்வது போன்ற காட்சி இடம்பெற்றுள்ளது. தாவேக ஆதரவாளர்கள் இதை ஸ்ட்ரிக்ட் CM என கொண்டாடி வருகின்றனர். ஆனால் உண்மையில் அந்த வீடியோ சாதாரண நிகழ்வு என்பது தெரிய வந்துள்ளது. அசல் வீடியோவில் விஜயை மறைத்தபடி ஒரு கேமராமேன் முன்னால் நின்று படம் எடுத்துக் கொண்டிருந்தார். பின்னால் இருந்த பிற கேமராமேன்கள் விஜயை படமெடுக்க முடியாததால் அவரை நகரும்படி விஜய் சைகை காட்டுகிறார். இதற்கு ஹைப் ஏத்தி தாவேகாவினர் கொண்டாடுவதை எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.